யானை பலமா பூனை பலமா? யானை தான் பலம். இதுல யார் வெஜிடேரியன்? பூனை ஹைலி நான் வெஜிடேரியன். ஒரு நாள் அதுக்கு கிருத்திகை அமாவாசை எல்லாம் கிடையவே கிடையாது பூனைக்கு. ஒரு நாள் கூட அதால இருக்கவே முடியாது. ஆமா, புரட்டாசிலாம் அதுக்கு ஒன்றும் கணக்கே கிடையாது. ஆமா, ஆனா அது பலமா? அதனால ரொம்ப பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் வெஜிடேரியன் ஃபுட்னா ரொம்ப பலம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது மாய, அப்படி கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு அதை சொன்ன வேற ஒன்று. அது வள்ளுவர் சொன்னதுடைய கருத்து என்னன்னு புரிஞ்சு கொள்ள. நைஸா என்ன பண்றான், திருக்குறளை பேசுறவனா இந்த குரலை விட்டுறான். ஏன்னா அவன்லாம் நான் வெஜிடேரியன், எல்லாத்தையும் பேசுறான். இதை பேச வேண்டியது தானே. கல் உண்ணாமைன்னு எழுதினாரு, புலால் உண்ணாமைன்னு எழுதினாரு. சௌரியமா அந்த பக்கம் வரும்போது புரட்டேறான். திருக்குறளை பேசுனா எல்லாத்தையும் பேசுறான். அது என்ன ஒண்ணு ஒத்து வரும் இன்னொன்னு ஒத்து வராது நான் சொல்றது. அதாவது சைவம் என்று சொன்னால் அது அந்த உணவு முறைக்காகவே இப்ப ஆய்போச்சு இல்லையா? ஒரு வைணவரை பார்த்து நீங்க என்னங்க சாப்பாடு எப்படிங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்? சாப்பாடு என்னங்கன்னு கேட்டா சைவம் அப்படிதான் சொல்லுவார். நான் வைணவம்னு சொல்லுவாரா? சைவம் தான் சொல்லணும். அவரு ஒரு முகமதியர் சாப்பிடாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஐயா நீங்க எப்படிங்கன்னு கேட்டா நான் முகமதியர். அது இல்லைங்க சாப்பிட்றது என்னங்க, அது என்ன சொல்றது? சைவம் தான் சொல்லணும். தமிழ்ல சொல்றது சைவம் தான் சொல்லணும். அப்ப உணவு கூட அன்பு நிலையில வைத்தது நம்ம சைவ நெறி மட்டும்தானே. அதுக்கு சைவம்னே பேர் வந்துருச்சு.